Hi all, good evening. I'm Abhinesh. So I think hope RRB NTPC exam dates எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ஹோப் யூ ஆர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்ஸ்க்கு இல்லையா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 100 மார்க்ஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி 60 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல போயிடும். ரிமைனிங் 40 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ல உங்களுக்கு கிடைக்க போகுது இல்லையா? ஸோ நீங்க ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஃபுல் தரவு ஆயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல நீங்க நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு இல்லையா? ஸோ அப்படி உங்களுடைய ஸ்கோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறனால இதை பத்தின செஷன்ஸ் தான் அவங்க அப்டேட்டட் செஷன்ஸ்லாம் பார்க்க போறோம் சரிங்களா? ஸோ ஐ எம் அபினேஷ். என்னுடைய ஜென்ரல் அவேர்னஸ் செஷன்ஸ் நான் உங்களுக்கு மேஜரா பார்த்தீங்கன்னா சோஷியல் ஸ்டடிஸ் பத்தி உங்களுக்கு எடுக்க போறேன் சரிங்களா? தட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரபி, பொலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ சோஷியல் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஹேண்டில் பண்ண போறேன் எவ்ரி டே, தட் இஸ் எவ்ரி வீக், மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. இந்த 3 டேஸ்மே 8 PM நீங்க என்ன பார்க்கலாம் சரிங்களா? நம்மளுடைய டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல்ல மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே 3 டேஸ் அட் 8 PM நீங்க என்ன பார்க்கலாம் சரிங்களா? ஸோ இந்த 3 நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் பர்டிகுலரா சோஷியலை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேங்களா? ரைட். ஸோ அட் த எண்ட் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ரைட். ஸோ வீக்லி 3 டேஸ் சோஷியல் பார்க்க போறோம். அட் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னங்கிறத நான் ஃப்ரைடே செஷன்ல உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா? கமிங் மண்டே ஆன்வர்ட்ஸ் நம்மளுடைய ஜென்ரல் அவேர்னஸ் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது ரைட். ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியோகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்லையுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா பாலிட்டி. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே மேஜரா அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா பாலிட்டியை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும் சரிங்களா? அண்ட் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரபி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் ரா ஃபேக்ட்ஸா இருக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். பட் பாலிட்டில இருந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்கும் போது பியூர் அண்ட் பியூர் அனலிட்டிக், தட் மீன்ஸ் கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க சரிங்களா? அப்போ உங்களுக்கு அது புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பாலிட்டியில இருக்க கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால பை கமிங் மண்டேல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது பாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வீக்லி 3 டேஸ் அட் 8 PM பாலிட்டி செஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ பாலிட்டி சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சோன்னா நெக்ஸ்ட் ஜியோகிரபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு என்டையர் சோஷியல் சப்ஜெக்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பாலிட்டியில முக்கியமான டாபிக்ஸ் நம்ம சிலபஸ்ல என்னென்ன இருக்கு, முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் சரிங்களா? ஸோ த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டு கவர் இன் பாலிட்டி இஸ் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நான் இங்க கொடுத்திருக்கிற ஆர்டர் பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஆர்டர் மட்டும் இல்லாம ஒரு டீசென்ட் ஆர்டராக இருக்கும். விச் மீன்ஸ் தட் உங்க இதை படிச்சீங்கனாலும் இது நெக்ஸ்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிற பேசிஸ்ல கொடுத்துருக்கேன் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு சரிங்களா? அதை யார் யார் இருந்தாங்க, ஸோ அந்த மாதிரி மேக்கிங் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் ப்ராசஸ் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். டேம் ஷூர் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பாலிட்டியில இருந்து கேட்கும் போது எய்தர் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கேட்கலாம் ஆர் எல்ஸ் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் கேட்கலாம். இந்த ரெண்டு ஹெட்டிங்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கம்பல்சரி உங்களுக்கு உண்டு ஓகேங்களா? பட் உங்களுக்கு நான் அதுக்கான ட்ரிக்ஸ் சொல்றேன். ஏன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, நியர்லி 495 ஆர்டிகல்ஸ் இருக்கு சரிங்களா? ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் என்னன்னா, முக்கியமான ஆர்டிகல்ஸ்னா அதை எப்படி ஈஸியா ட்ரிக்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்ம கமிங் செஷன்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லுவேன் சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன, பிரியாம்பிள், நெக்ஸ்ட் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஸோ யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படின்னா நம்ம ஸ்டேட்ஸ் ஃபார்மேஷன். இந்தியாவில் இப்போ இருக்க மாதிரி 28 ஸ்டேட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, 9 யூனியன் டெரிட்டரிஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிற அந்த ஸ்டோரி பேசிஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப். நான் உங்களுக்கு இங்க போல்ட் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ், பிளாக்ல போல்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா அவங்க மேஜரா ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த போல்ட் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் தான். தட் இஸ் சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி போல்ட் டாபிக்ஸ் தான் மெயினா கேட்பாங்க. அதனால அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப். ஸோ சிட்டிசன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா கூட கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்டும் கேட்கலாம் சரிங்களா? இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது பாலிட்டியில இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணுமா இட் ஷுட் பி ரிலேட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். அந்த நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்திருக்கும், ஏதாவது நியூஸ்ல இருந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி பாலிட்டியில உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா? எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயுமே பாலிட்டியில இருந்து கொஸ்டின்னா சும்மா எய்தர் டைரக்டா ஒரு புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கவே மாட்டாங்க சரிங்களா? எப்பவுமே பாலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்க இருந்து எடுப்பாங்கன்னா நியூஸ்ல அதை பத்தின சம்டைம்ஸ் இருக்கு. இப்ப சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 கொண்டு வந்திருக்காங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்ல உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் பத்தி கொஸ்டின் இருக்குன்னா அது புக்ல இருந்து எடுத்திருக்க மாட்டாங்க, அது சம்பந்தப்பட்ட நியூஸ் உங்களுக்கு ரீசெண்டா இருந்திருக்கும். ஸோ பாலிட்டி யூ ஹேவ் டு ஸ்டடி பாலிட்டி இன் அசோசியேட்டட் வித் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நீங்க படிக்கணும் சரிங்களா? அது எப்படி படிக்கிறது, எப்படி அந்த கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட்டட் செஷன்ஸ்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லா எக்ஸாம்லயும் ஒரு கொஸ்டின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் டிபிஎஸ்பி ஆர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த 3 ஹெட்டிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். ஸோ எப்படி நான் உங்களுக்கு சொன்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருமோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, டியூட்டிஸ் இந்த 3 டாபிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் எழுதி வச்சுக்கோங்க, கம்பல்சரி இதுல இருந்து ஒரு கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டில இருந்து உங்களுக்கு 4 கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4ல 1 பார்லிமெண்ட்ல இருந்து வந்துடும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா திஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, டியூட்டிஸ் இதுல இருந்து ஒன்று வந்துடும். இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ரேர் சான்ஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரியாம்பிள், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், மற்ற டாபிக்ஸ்ல இருந்து லோக்கல் கவர்மெண்ட், ஜுடிஷியரியில இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்னா என்ன, அந்த பார்லிமெண்ட்ல யார் யார் இருப்பாங்க, என்னென்ன அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிற மாதிரியான ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்க எக்ஸாம்ஸ்க்கு தேவையானது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க. தட் இஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட்ல கவர்னர், சீஃப் மினிஸ்டர். ஸோ அவங்களோட டியூட்டிஸ் என்ன, டென்யூர் என்னென்ன பேசிக்கான அவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். லோக்கல் கவர்மெண்ட், நெக்ஸ்ட் பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸை பத்தி படிப்போம். ஜுடிஷியரி, தட் இஸ் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸை பத்தி பார்ப்போம். கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இட் கவர்ஸ் இன் த சென்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி, சரிங்களா? பிளானிங் கமிஷன்ஸ் இருக்குல்ல, யூபிஎஸ்சி, ஸ்டேட் பிளானிங் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், இவங்க எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இந்த சென்ஸ் சிபிஐ, சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக், பிளானிங் கமிஷன், இவங்க எல்லாமே நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். ஸோ இவங்களுடைய டியூட்டிஸ் எல்லாம் என்னென்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். உங்க சிலபஸ்ல அதெல்லாம் தனித்தனியா கொடுத்திருப்பாங்க, பட் ஓவராலா இட் கம்ஸ் அண்டர் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். ஸோ நான் 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 3 ஆல்ரெடி இந்த ஏரியால இருந்து மேஜரா கேட்பாங்கன்னு சொல்லிட்டோம். அந்த 4th ஒன் இஸ் ஃப்ரம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ஆர் எலெக்ஷன். இந்த 2 ஹெட்டிங்ஸ்ல இருந்து எய்தர் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும், சரிங்களா? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் எலெக்ஷன். இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் அபிஷியல் லாங்குவேஜஸ் அண்ட் நேஷனல் சிம்பிள்ஸ். இதெல்லாம் சம் ரா ஃபேக்ட்ஸா தான் இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாலிட்டியில நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 4 ஏரியாஸ் ரொம்ப முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், டேம் ஷியோர் 1 கொஸ்டின். நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இங்க 1 கொஸ்டின். பார்லிமெண்ட் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த 4th ஒன் இஸ் ஃப்ரம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அண்ட் எலெக்ஷன். இது பேசிக்கா. ஒருவேளை கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கணும் பாலிட்டியில இருந்து அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா பை சான்ஸ் நெக்ஸ்ட்டுக்கு போவாங்க. ஜுடிஷியரியில இருந்து கேட்கலாம், இல்ல கான்ஸ்டிடியூஷனல், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அதர் ஏரியாஸ் எல்லாம் வரும், சரிங்களா? பட் இந்த மேஜர் டாபிக்ஸ்ல இருந்தா நம்ம செஷன்ஸ்ல பார்க்க போறோம். கமிங் மண்டே ஆன்வர்ட்ஸ் வீக்லி 3 days, மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே அட் 8 PM நைட் 8 மணிக்கு ரெடியா இருந்துக்கோங்க. பாலிட்டிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வெறும் சப்ஜெக்ட பத்தி மட்டும் பேச போறது இல்ல, சம் பாலிடிக்ஸ் இஷ்யூஸையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். விச் மீன்ஸ் தட் இட் ரிலேட்ஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமாகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் இருக்கும். எக்ஸாம்ஸ்ல எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். வெறும் புக்ல இருக்கிற மாதிரி மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், சரிங்களா? ஸோ அதனால எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸோட, கரண்ட் சிச்சுவேஷன்ஸோட நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். I think you all ready for quality class from Monday onwards, right? At 8 PM ரெடியா இருங்க. சண்டே உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த வீக் முடிஞ்ச உடனே அந்த வீக்கெண்ட் சண்டே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அது என்னங்கிறத அடுத்த செஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் டாக் அண்ட் மார்க்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் எப்போனாலும் யூ கேன் அப்ரோச் மீ. கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, we will help you, சரிங்களா? எப்போனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும், ஓகேங்களா? உங்களுக்கு சொல்லி தரதுக்கு நாங்க ரெடி, படிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். எஸ், ரைட். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ வி வில் மீட் ஆன் மண்டே அட் 8 PM, ரைட்? தேங்க் யூ ஆல், பை, டேக் கேர். Hi, hello everyone. Welcome to our channel, YouTube channel Talk and Mark. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பத்தி. அதாவது முக்கியமா என்டிபிசி, ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு என்னென்ன டாபிக்ஸ் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்குது, அது என்னென்ன நம்ம எப்படி அட்டம் பண்ண போறோம், ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் ஃபுல்லா பத்தி ஒரு டீடைலான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த கெமிஸ்ட்ரியில நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இன்னைக்கான செஷன்ஸ்ல. பிகாஸ் ஏன் இதை நான் ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான கொஸ்டின்ஸ் எடுத்து நான் இது பண்ணி பார்க்கும்போது, கிளான்ஸ் பண்ணி பார்க்கும்போது, கெமிஸ்ட்ரியில ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த 40 கொஸ்டின்ஸ்ல சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் போகும்போது நம்மளுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் நம்ம கெமிஸ்ட்ரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டிசைட் பண்ணி கெமிஸ்ட்ரி கொண்டு போறோம். நெக்ஸ்ட் வீக் எவ்ரி டே 8 PM வந்து உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. ஸோ அது கெமிஸ்ட்ரி நான் அடுத்த வாரம் 3 நாள் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்க போது. என்னென்ன டேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே மற்றும் சாட்டர்டே. மிச்ச 3 days வந்து உங்களுக்கு சோஷியல் சப்ஜெக்ட்ஸ் இருக்க போது. ஸோ இந்த 3 நாள் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பத்தி அடுத்த வாரம் ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா எல்லாருமே லைவ் வந்துருங்க. ஈவினிங் 8 PM
டெய்லியுமே 8 PM இருக்கு. இந்த 3 days உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு. என்னென்ன டேட்ஸ் பாத்தீங்கன்னா டியூஸ்டே, Thursday அண்ட் தென் சாட்டர்டே. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை 3 நாள் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி நாள் அடுத்த வீக் இருக்க போது. என்னென்ன டாபிக் நடத்த போறேன், எப்படி உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னதான் இருக்கு இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி சிலபஸ்ல என்னதான் கெமிஸ்ட்ரியில கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறதா இந்த ஒரு ஸ்லைட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்பவே முக்கியமான டாபிக் சொல்லணும் அப்படின்னா ஆசிட் பேஸ் சால்ட் சொல்லலாம். ஓகேங்களா, அமிலம், காரம் மற்றும் உப்புக்கள் சொல்லுவாங்க ஆசிட் பேஸ் சால்ட். பிஹெச் எப்பயுமே நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா டைமும் இந்த கொஸ்டின்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இதோட பிஹெச் எவ்வளோ அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டாலும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இந்த ஆசிட் பேஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அது ரொம்ப முக்கியமான டாபிக். சப்ஸ்டன்ஸ் அண்ட் இட்ஸ் நேச்சர் அண்ட் தென் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு, அதை வச்சு கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் என்னென்ன, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன, அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன, அண்ட் தென் அட்டாமிக் வெயிட் என்ன, அந்த மாதிரி பார்க்கக்கூடியதான் இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆட்டம் மாலிகூல்ஸ் அந்த சாப்டர்ல பார்க்க போறோம். அண்ட் தென் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா, சிலபஸ் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வெக்ஸ் ஆயிட வேணாம். இவ்வளோ இருக்கா கெமிஸ்ட்ரி, இவ்வளோ ஒரு 40 கொஸ்டின்ஸ்க்காக நம்ம 40 கொஸ்டின்ஸ் கூட இல்லை. ஸோ கெமிஸ்ட்ரிக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாங்க. பிகாஸ் சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரியில அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கெமிஸ்ட்ரின்றதை கொண்டு போறேன். இந்த சிலபஸை பார்த்து நீங்க வந்து பயப்படவே வேணாம். எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டா கிடையாது. நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன் என்னென்ன முக்கியமா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டாபிக் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க போறோம். ஜஸ்ட் நான் இதுல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிலபஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த இதுல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ரொம்பவே முக்கியமானது இந்த பீரியாடிக் கிளாசிபிகேஷன். ஓகேங்களா, பீரியாடிக் கிளாசிபிகேஷன் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. பிகாஸ் இதை படிக்கிறதுக்கு நான் எப்படி ஈஸியா ஷார்ட்கட்ல உங்களுக்கு இதை படிக்கலாம் அப்படின்றத சொல்லி தர போறேன். சோ இதை நம்ம படிக்கும் போது இந்த என்னென்ன மெட்டல்ஸ், என்னென்ன நான் மெட்டல்ஸ், என்னென்ன இன்னர் கேசஸ் இருக்கு, இதுல எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு சப் டாபிக் ஃபுல்லாவே இதுல கவர் ஆகும் பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல. சரிங்களா, இது எப்படி ஈஸியா நம்ம மெமரைஸ் பண்ணலாம், எப்படி நம்ம மனசுல எப்பயுமே வச்சிருக்கலாம், எப்ப கேட்டாலும் ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியான ஐடென்டிஃபிகேஷனோட இந்த பீரியாடிக் கிளாசிபிகேஷன் நான் சொல்லி தர போறேன் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸ்ல. ரொம்ப முக்கியமானது இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இதெல்லாம் மெட்டல்ஸ், இதோட வெயிட்ஸ் என்ன, அண்ட் தென் இதோட பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்றது எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கே கொஸ்டின்ஸ்ல ஆல்ரெடி எழுதுற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியூவா வரனாலும் வரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது ஆர்ஆர்பிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. பிகாஸ் இப்ப சிஇடின்றது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னன்றது தெரியல இன்னும். அதுக்காகவும் உங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து இந்த கிளாஸஸ் வந்து நம்ம சேனல் டாக் அண்ட் மார்க்ல போடக்கூடிய ஜிஎஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இப்ப வரக்கூடிய எஸ்எஸ்சிஸ் ஆகட்டும், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரின்றது ரொம்பவே முக்கியமா இருக்க போது. இன்க்ளூடிங் டிஎன்பிசில கூட எடுத்துக்கிட்டா இந்த ஆசிட் பேஸ்ட் டாபிக் ஆகட்டும், நிறைய ரொம்ப முக்கியமான டாபிக் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே டீச் பண்ண போறேன் இந்த டாக் அண்ட் மார்க் சேனல்ல. ஓகே, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இது ரொம்பவே முக்கியமான டாபிக்ங்க. நிறைய ஈக்குவேஷன்ஸ் பார்த்திருப்போம், ப்ராப்ளமேட்டிக் பார்த்திருப்போம். ஸோ அதெல்லாம் எப்படிலாம் நடக்குது, உங்களுக்கு ஈஸியா என்ன கான்செப்ட்லாம் கேட்பாங்க, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஆசிட் பேஸ் சால்ட்ஸ் இது ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுக்கு பிஹெச் லெவல் வச்சு உங்களுக்கு எல்லா தடவையும் இந்த கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஒரு 40 மார்க் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு கொஸ்டின் ஃப்ரம் ஆசிட் பேஸ் சால்ட் தான் கண்டிப்பா வரும்னு சொல்லலாம். தென் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், என்னென்ன கார்பன்ஸ் இருக்கு, கோல் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க, அண்ட் தென் பிளாஸ்டிக்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே பத்தி டிஸ்கஸ் பண்றதா இந்த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் டாபிக். ஃபியூவல்ஸ், மெட்டலர்ஜி, இந்த சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மெட்டல்ஸ் இதை பத்தி ஒரு ஏதாவது ஃபெமிலியரான மெட்டல் வந்து ரொம்ப இப்போ ஃப்ரீக்வெண்டா எடுத்தாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டாபிக்ல அதிகப்படியான கொஸ்டின்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அதெல்லாமே பத்தி பாக்குறது தான் இந்த டாபிக்ல. சம் ஆஃப் த காமன் ஃபேக்ட்ஸ், ஏதாவது ஃபாதர் ஆஃப் சயின்ஸ், அந்த மாதிரி ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஃபாதர் ஆஃப் சம் ஆஃப் த பார்ட், அவகேட்டஸ் நம்பர், அவகேட்டஸ் லா, அந்த மாதிரி எல்லாமே பாக்குறது இந்த காமன் ஃபேக்ட்ஸ். அதுவும் நான் உங்களுக்கு மிஸ்லேனியஸா கொடுக்க போறேன். டாபிக் மட்டும் இல்லாம காமனான ஃபேக்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரியும் உங்களுக்கு ஃபுல்லா டீச் பண்ண போறேன். கண்டிப்பா பார்த்தோன்னே சிலபஸ் பார்த்தோன்னே நிறைய டாபிக் இருக்கே, இது நம்ம கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். கண்டிப்பா கெமிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கு தான் வரப்போகுது. ஓகேங்களா, இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் எதுல தான் கேட்கறாங்க, சிலபஸ் இவ்வளவு கொடுத்திருந்தாலும் சரி, கொஸ்டின் ரொம்ப ஃபியூவான டாபிக்ல இருந்தா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அது என்னென்ன டாபிக் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இப்ப கொடுக்க போறேன், பாருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் தென் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஓகே, வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு டாபிக்ஸ் இன் கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் பார்க்க போறோம். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி பிஹெச் வேல்யூல இருந்து ஒரு கொஸ்டின், அண்ட் தென் அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் வெயிட்ல இருந்து ஒரு கொஸ்டின், எல்லா மெட்டல்ஸோட பாய்லிங் அண்ட் தென் மெல்டிங் பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரப்போகுது. ஓகேங்களா, எல்லாமே நான் உங்களுக்கு டேப்லெட் காலம் கொடுத்துட்டு ஃபுல்லா லிஸ்ட் கொடுக்க போறேன், ஷார்ட்கட் சொல்ல போறேன், அண்ட் தென் எல்லாமே உங்களுக்கு வீடியோவா கொடுக்க போறேன், அப்டேட் பண்ண போறேன். டெய்லி ஈவினிங் 8 o'clock நீங்க பார்க்க போறீங்க. கெமிஸ்ட்ரிக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா டியூஸ்டே, Thursday அண்ட் தென் சாட்டர்டே. ஓகே, மறந்துடாதீங்க மக்களே, கண்டிப்பா நீங்க பார்க்கணும்.
அண்ட் தென் பீரியாடிக் டேபிள் அதுல மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிடும். அண்ட் தென் கேஸஸ், என்னென்ன கேஸஸ்ல கண்டென்ட் இருக்கு, அந்த கேஸ்ல என்னென்ன அளவு வந்து காம்போசிஷன்ஸ் இருக்குது, எல்பிஜி ஆகட்டும், இன்னர் கேசஸ் என்னென்ன இருக்குது, லாஃபிங் கேசஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த பீரியாடிக் டேபிள்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பிடிஎஃப் அந்த பிளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பி பிளாக், எஸ் பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் அதெல்லாமே எப்படி ஈஸியான ஷார்ட்கட்ஸ்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்ல இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட் கமிங் எக்ஸாம்ஸ்ல, பிகாஸ் கரண்ட் அஃபேர் டாபிக் ரிலேட்டடா தான் உங்களுக்கு கேட்க போறாங்க. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுதான் இந்த வீடியோஸ்ல கொடுக்க போறோம். ஓகேங்களா? அண்ட் தென் பாம்ஸ், ஏதாவது அட்டாமிக் பாம் ஆகட்டும், நியூக்ளியர் பாம்ஸ் ஆகட்டும், நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு இதை பத்தி சொல்றதா. இந்த பாம்ஸ் பத்தி கண்டிப்பா எல்லா டைமுமே இந்த ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் தென் யூரியா அண்ட் ஃபெர்டிலைசர் என்ன கண்டென்ட் இருக்கு அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றது. அண்ட் தென் கெமிக்கல் நேம்ஸ், ஐயூபேக் நேம், கெமிக்கல் நேம் ஃபார் திஸ். இப்போ வந்து என்ன சொல்லலாம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நம்ம சூடு பண்ணா என்ன நடக்குது, அந்த மாதிரி எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் நேம்ஸ் பத்தி பார்க்க போறதா இந்த டாபிக்ல கவர் ஆகும். தென் பொல்யூஷன், இப்போ பொல்யூஷன் எடுத்துக்கிட்டாவே டெல்லியில ரொம்ப ஃபேமஸா அதிகமான பொல்யூஷன்ஸ் இருக்குது, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது. அங்க என்னென்ன இருக்குது, பர்டிகுலர் மேட்டர்லாம் என்னென்ன எவ்வளவு அளவு இருக்கும் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றது. என்விரான்மெண்ட் மற்றும் ஆர்ஓ, ரிசர்வ் ஆஸ்மோசிஸ் பார்ப்போம் பாத்தீங்களா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், அதை பத்தி உங்களுக்கு டீடைலா நிறைய தடவை எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே அதிகப்படியா கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய டாபிக்ஸ். கெமிக்கல் சேஞ்சஸ், ஓகேங்களா? கெமிக்கல் சேஞ்சஸ், இப்போ வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து வெடிக்கிறதுனால அது என்ன சேஞ்ச், பிசிக்கலா கெமிக்கலா? சோ இப்ப தண்ணி சூடு பண்றது என்ன சேஞ்ச், அந்த மாதிரி எல்லாமே இது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ அது பார்க்கலாம். சொல்யூஷன், சால்வென்ட், கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்டடி ஆஃப் சயின்சஸ், இதோட ஃபாதர் யாரு, இதோட ஃபாதர் யாரு, இது கண்டுபிடிச்சவங்க யாரு, அந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ். அண்ட் தென் என்னென்ன சயின்ஸ் டாபிக் இருக்கோ அந்த சயின்ஸோட ஸ்டடிக்கு பேர் என்ன பேரு அப்படின்றத பாக்குறது. பிளாஸ்டிக்ஸ் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு எல்லா டைமும் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. சோ அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். நேச்சுரல் கேசஸ், என்னென்ன நேச்சுரல் கேசஸ் எங்க இருந்து எடுக்கிறாங்க, அது என்ன மாதிரி ரீஜன்ஸ்ல எடுக்க முடியும், அது என்னென்ன கேசஸ்ல அந்த கண்டென்ட் காம்போசிஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பத்தி ஃபுல் டீடைலா டிஸ்கஸ் பண்றதா நம்மளோட யூடியூப் சேனல்ல பண்ண போறோம். டாக் அண்ட் மார்க்ல கண்டிப்பா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் கம்மிங் மண்டேல இருந்து உங்களுக்கு ஜிஎஸ் கிளாஸ்ன்றது யூஸ்வலா டெய்லியுமே உங்களுக்கு 8 o'clock போக போகுது, 8 PM ஓகேங்களா, 8 PM போக போகுது. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் சிடி அப்படின்ற டெஸ்ட் வரும்போது நம்மளுக்கு அப்ப போய் நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிகினர்ஸ் ஆகட்டும், ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க ஆகட்டும், இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது. கண்டிப்பா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். அப்கமிங் கிளாஸஸ்ல மறந்துடாதீங்க, டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் தென் சாட்டர்டே. ஓகே, தேங்க்யூ ஆல் மக்களே. கண்டிப்பா உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, அப்பதான் ரீச் ஆகும். ஓகே, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல் மக்களே. தேங்க்யூ.